ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் இது மூலயமா பயனடைஞ்சு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான சரியான தொகை மாநில அரசுக்கு வர வேண்டிய தொகை வரலை அப்படின்னு சொல்லி அதில் படிக்கக்கூடிய பாரதிதாசன் கூடிய மாணவர் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். அது தொடர்பாக நம்ம ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ நம்ம பேசியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக அந்த இஷ்யூவோட தொடர்ச்சியாக தொடர்ந்து அமைச்சர் வன்னியரசு அவர்களும் தாவேக அரசும் விமர்சனத்துக்கு உள்ளான பிறகு இன்னைக்கு சட்டமன்றத்தில் அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இது தொடர்பாக விளக்கம் கொடுத்தார். அதாவது திமுக சார்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அடிப்படையில் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மேலும் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்காமலே கூடுதல் தொகை பெற சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்கள் மூலம் மாணவர் தவறான கருத்துக்களை சொல்லி வருகிறார். கடந்த முறை வழங்கி இருக்கின்ற அந்த எண்ணிக்கையை விட இந்த முறை 3 மடங்கு நாங்கள் அதிகமாக கொடுத்திருக்கிறோம். திமுக ஆட்சியில மாணவர்களுக்கு ஒதுக்கின தொகை விட இந்த ஆட்சியில் நாங்கள் அதிகமாக தான் ஒதுக்கி இருக்கிறோம். தாவேக ஆட்சியில் நாங்கள் அதிகமாக தான் ஒதுக்கி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே போன கல்வி ஆண்டுக்கான அவர் அங்கே தங்கி வாழ்கிறதுக்கான செலவும் சரி, இல்லை காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் இதுக்கான செலவும் சரி, இதெல்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் அதுக்கான முறையான கணக்கே அவர் இன்னும் கொடுக்கல. இந்த ஆண்டுக்கான பணம் கோர்றாரு. அவர் முறையாக கணக்கு கொடுக்கல. பொய்யான தவறான தகவல்களை வெளில சொல்கிறாரு. இப்படி இருந்தும் நாங்கள் அவர்களோட கல்வி தடைபற்றக்கூடாதுன்றதுக்காக இந்த ஆண்டுக்கான பணத்தையும் நாங்கள் விடுவிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அதில் மெயினாக அவர் சொல்ல வர்றது அவர் முறையான அங்கே செலவு செஞ்ச பணத்துக்கான, அதாவது கல்லூரி கொடுக்க வேண்டிய ஃபீஸை நேரடியாக மாநில அரசே செலுத்திடும். அங்கே இவர் செலவுக்கான பணத்தை இவருக்கு தான் நேரடியாக கொடுக்கும். அதுக்கான கணக்குகளை இவர் சரியாக கொடுக்கல. பொய்யான தகவல்களை வெளியே சொல்கிறாரு, தவறான தகவல்களை வெளியே சொல்கிறாரு. 2 குற்றச்சாட்டை அந்த மாணவர் மீது வச்சிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன 2 விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஒன்று மாணவர் குறித்த குற்றச்சாட்டு, இன்னொன்று இந்த அரசு தாவேக அரசு என்ன செஞ்சது அப்படின்னு வன்னியரசு பேசியிருந்தாரு. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம அந்த தாவேக அரசு என்ன செஞ்சதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த ஆட்சியை விட நாங்கள் இந்த ஆட்சியில் அம்பேத்கர் அயலக மாணவர் திட்டங்களுக்கு அந்த உயர்கல்வி உதவித்தொகை நாங்கள் அதிகரிச்சிருக்கிறோம், மொத்த பட்ஜெட் அதிகரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு மாணவருக்கு வருடத்துக்கு அதிகபட்சமாக 36 லட்சம். அது அவங்களோட கிரைட்டீரியாவை பொறுத்து 8 லட்சம் வரைக்கும் வருட வருமானம் இருக்கிறவங்களுக்கு 36 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. 12 லட்சம் வரைக்கும் வருட வருமானம் இருக்கிறவங்களுக்கு 24 லட்சம் கொடுப்பாங்க. இதுதான் அரசோட நியதி. இப்போ இந்த விதியிலேருந்து இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்ப போகிறோம், கிட்டத்தட்ட 300 லட்சம் பேர் இதுக்கு பலனடைவாங்க அப்படின்னு போயிட்டாங்கன்னே சொல்லிட்டாரு. ஆனால் உண்மையில என்னன்னா 316 பேருக்கு விசா கிடைக்காம தவிச்சிட்டு இருக்காங்க. யூகே போக 316 ஸ்டூடெண்ட்ஸ் விசா கிடைக்காம தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதற்கு வன்னியரசு என்ன செஞ்சாரு அப்படின்னா, லெட்டர் மேலே லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. லெட்டர் எழுதிட்டு போய் படு தூங்கிடுவார், அவ்வளோதான் தெரியும் ஸ்டாலின் சாருக்கு அப்படின்னு சொன்னார்ல விஜய். அவர் லெட்டர் கூட எழுதலை, அவர் லெட்டர் எழுதாமலே தூங்கிட்டு இருக்காரு. வன்னியரசு எம்பசிக்கு அங்கே இங்கே ஒன்றிய அமைச்சகத்துக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎம்கோட எம்பி அவர்கள் கனிமொழி ஆகட்டும், அப்புறமா தமிழச்சி தங்கமணி ஆகட்டும், இப்படி பலரும் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு எம்பியாக முன்னேற்பாடுகள் அதற்கான எம்பசியோட பேசுங்க. பிரிட்டிஷ் எம்பசியில் தமிழச்சி தங்கமணி பேசி இதுக்கு நான் என்ன சொல்யூஷன், அவங்க விதியை புதுசாக மாற்றிருக்காங்க, அதனால இந்த விசா பாதிக்கப்படுது, இந்த விசா கொடுக்கல தடங்களாகுது. ஒன்றிய அரசோட ஸ்காலர்ஷிப் லெட்டர் அவங்க தந்தா மட்டும்தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து போகுது. அது கடந்த வருஷம் ஏற்றுக்கிட்டாங்க, இந்த வருஷம் ஏற்றுக்கல. இதுதான் பிரச்சனை. இது இந்த பக்கம் இவங்க தீர்க்கறதுக்கு இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்சியில் இல்லைனாலும் ஒரு எம்பியாக அவங்க முயற்சி செய்கிறாங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, வன்னியரசு இங்கே சட்டசபையில் நாங்கள் அனுப்பிட்டோம். சட்டசபையில் இன்னொரு சொல்றாரு என்னன்னா, நாங்கள் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் அதிகமாக நாங்கள் தொகை செலவழிச்சிருக்கோம். ஆனால் அங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, ஏன் இவங்களுக்கு தாமதமாகுது? நீங்க இந்த பாரதிதாசன் அப்படிங்கிற மாணவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அவர் எனக்கு உண்டான ஸ்காலர்ஷிப் தொகை முதல் வருடம் எனக்கு கடந்த வருட ஆட்சியில் கிளியராக கிடைச்சது, இந்த வருட ஆட்சியில் என் ஸ்காலர்ஷிப் பணம் எனக்கு கிடைக்கல, அது இல்லாமல் என்னோட ஸ்காலர்ஷிப்பே தடைப்படுது அப்படிங்காரு. இந்த கேள்வியை கேட்டதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட டேய் நீ சிங்கப்பூர் போனேன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சிங்கப்பூர் போனேன் இல்லை போகலன்னு சொல்லுவீங்க, அப்படி தானே? நீங்கள் நான் சரி நியூசிலாந்து போயிட்டு வந்தேன்னு சொல்லுவீங்களா? இல்லை. நீ போன மேட்ச்சில் எத்தனை ரன் தான் அடித்த அப்படின்னா, நீங்கள் அடித்தேன் இல்லை விளாடல அப்படி சொல்லுவீங்க. நான் அதுக்கு முந்தான வாரம் மேட்ச்சில் 194 ரன் அடிச்சேன்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி இவர் கேட்ட கேள்வி என்னன்னா, பாரதிதாசன் அப்படிங்கிற மாணவர் மதுரையில் உசிலம்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து அந்த ஏரியாவில் இருந்து மலேசியாவில் போய் இந்த பிரெயின் சம்பந்தமான, அதாவது நம்ம ஏஜ் இருக்குல்ல, நம்ம ஏஜ் ஒரு ஏஜ், இது நமக்கு வெளியில் போகிறதுல தெரியுது 40 வயசு 45 வயசுன்னு. ஆனால் இந்த பிரெயினுக்கு ஏஜ் வேற மாதிரி இருக்குமா?
அதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி செய்து அதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி அவர் வந்து தன்னோட பேட்டியில வந்து கிளியரா சொல்றாருன்னா, யாருமே தொடாத ஒரு சப்ஜெக்டை தொட்டு பேசினாதான், தொட்டு ஆராய்ச்சி பண்ணாதான் அதுக்கு பேர் ஆராய்ச்சி. நான் அந்த வகையில் இதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சூஸ் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு எனக்கு வந்து 3 வருடம் கால அவகாசம் எடுக்கும். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவாகும். முதல் வருடம் 36 லட்சம் கொடுத்துட்டாங்க. 2வது வருடத்திற்கு நான் ஏப்ரல் மாசமே, இப்போ இவர் சொல்றாருல, இவர் வந்து மாணவர் வந்து ஆவணங்கள்லாம் வந்து கொடுக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, நான் ஏப்ரல் மாசமே அத்தனை டாக்குமெண்ட்டையும், அதாவது இது வரைக்கும் செலவழித்தது, இது அது போக உங்களை ப்ரொஃபஸர் வழியாக என்னென்ன செலவுகள், இதெல்லாம் எஸ்டிமேஷனு, கொட்டேஷனு, அப்புறமா அது ஒரு கிளாரிஃபிகேஷனு, அதில் வகை வகையாக கிட்டத்தட்ட 12 மெயில் அனுப்பியிருக்காரு. தொடர்ந்து ஃபாலோ பண்றேன், மெயில் பண்றேன், ரெஸ்பான்ஸ் வரல. வன்னியரசு அண்ணன் சொல்வது முற்றிலும் பொய். நான் வந்து பில் எல்லாம் ஆல்ரெடி சப்மிட்டட். ஓகே, இதற்கு மேல என்ன வேணும்? ஆனால் இன்றைய வரைக்கும் அவர் நேற்றுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டி கொடுத்த வரைக்குமே அவருக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. வன்னியரசு வந்து சட்டசபையில் இப்படி பேசியிருக்காருன்னு கேட்டா அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, வன்னியரசு என்கிட்ட கூட கேட்கலையே, அவர் தானே சம்பந்தப்பட்டவர். அவர் வந்து பெரிய லார்டு லவக்கு நான் எதுக்கு அவன்கிட்ட பேசணும் கிடையாது. அவர் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து ஒரு அமைச்சராக வச்சிருக்காரு. அவரை மாதிரி மாணவர்களுக்காக தான் நீங்க சேவை செய்யிருக்கீங்க. அவர் ஒரு தலித் மாணவர். களவாணின்னு ஒரு படம், அந்த படத்துல வந்து கஞ்சா கருப்பு அவர்கள் வந்து ஆட்டோக்காருக்கு 500 ரூபா கொடுத்ததா ஒரு இதை பார்த்துட்டு அவங்க பொண்டாட்டி கேட்பாங்க, எம்பட பிள்ளைக்கு வந்து 5 ரூபாய்க்கு பருந்துவாங்க, துப்பு இல்லை, தெம்பு இல்லை, திராணி இல்லை, ஆட்டோக்காரிக்கு 500 ரூபா கேட்குதா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இங்க இருக்கிற தலித் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு வந்து ஒரு 24 லட்சம் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், அவ்வளோதான். அதை கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் அதை இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க? இதை வந்து உடனடியாக ஒரு அவசர பிரச்சனையாக கருதி இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க? ஆனால் அதை பண்ணாமல் சட்டசபையில் வந்து அந்த பையன் மேலேயே குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, யார் கார் வேணும்னு சொன்னாரோ அவர்கிட்டே கார் இருக்குது. அது போக இன்னொருத்தர் இருந்துச்சு, ஒரு ஃபன்னாக எடுத்துக்கோங்க, நான் காதல்லையும் ஃபெயில் ஆனேன், எனக்கு வந்து எனக்கு வந்து வேலையும் கொடுத்து காரையும் கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு, ரொம்ப சந்தோஷம், நான் ஆட்டோவில் தான் வருவேன். அப்போ இந்த செக்யூரிட்டிலாம் வந்து என்ன ஆட்டோவில் வரீங்கன்னு சந்தேகப்பட்டு கேட்பாங்க. அப்புறம் ஐடென்டி கார்டெலாம் காட்டி தான் வருவேன்னு சொன்னார். அவர்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கார் இருக்குது, அஃபிடவிட்டில் அம்பலமாக இருக்குது. அதுபோக ஜோசியம் பார்ப்பாங்களே கனிமொழின்னு ஒரு எம்எல்ஏ, அந்த அம்மா வீட்டில் 26 கார் இருக்குதான். 1 இல்லை 2 இல்லை 26 கார் இருக்குது. அது டோனிக்கே டஃப் கொடுப்பாங்க போல. அந்த அம்மாவுக்கும் வந்து அரசு வந்து ஒரு இன்னோவா கார் கொடுத்துருக்குது, கூடவே 75,000 மாதம். ஆக இத்தனை எம்எல்ஏக்களுக்கும் இவ்வளோ காரு, சம்பள உயர்வு மாதிரி அந்த செலவுக்கு 75,000 இப்படி கொடுக்கும் பொழுது ஒரு மாணவனுக்காக, அதுவும் மனிதர்களின் வளர்ச்சிக்காக, மனித குலத்தின் ஒரு முக்கியமான சமூக மாற்றத்திற்காக ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு, மருத்துவ ஆராய்ச்சி. அதுவும் அந்த ஆராய்ச்சி மாணவனுக்கு ஒரு 24 லட்சம் ரூபாய் ரிலீஸ் பண்றதுல இவ்வளோ பிரச்சனை. இதுல இன்னொரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குதுன்னா, இவர் கடந்த ஆட்சியில் இருக்கும்போது உமாசங்கர் அப்படிங்கிற ஒரு அதிகாரி இவருடைய அனைத்து முயற்சிகளுக்கும் வந்து முட்டுக்கட்டையா இருந்திருக்காரு. என்னன்னா, நீ வெளிநாட்டில் தான் போய் படிக்கணுமா, நீ வந்து இந்த கான்ஃபரன்ஸ் அங்கே போய் தான் அட்டன் பண்ணணுமா, இந்த மாதிரிலாம் வந்து அவர் வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காரு, மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அப்புறமா அந்த நேரத்தில் ஆதி திராவிட நலத்துறையில் இருந்த எழுத்தாளர் இமயம் அவர்கிட்ட இவர் கம்ப்ளைண்ட் பண்ண போய் இமயம் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்து அதற்கப்புறம் தான் இவருக்கு வந்து பல விஷயங்கள் வந்து கிளியரா இருக்குது. ஸோ தலித் மாணவர்கள் இன்றும் வந்து அதே டிபார்ட்மெண்ட்ல இருந்தே பல மென்டல் டார்ச்சர்களை அனுபவித்து கொண்டு தான் இந்த சூழலுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் தீர்க்கப்படும், ஏன்னா வன்னியரசு மாதிரி ஒரு அமைச்சர் வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி சோகங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். வன்னியரசு அவர்கள் இருக்கிறது வந்து சமூக நீதி நலத்துறை, அப்படிதானே? சமூக நீதித்துறை. அந்த துறை இதுக்கு முன்னாடி ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னு அந்த பொருள் தான் அந்த துறைக்கு. ஆமா, அது பொருள். அந்த ஆதி திராவிடர் பேர் மாற்றம் பண்ணும்போது வன்னியரசு உடனடியாக டிவிக்கு என்ன செஞ்சு பேர் மாற்றிச்சு, ஆமா அது சூப்பர் அப்படின்ட்டாரு. ஆனா அங்க திருமாவளவன், ரவிக்குமார் எல்லாருமே முரண்படுறாங்க. இந்த பேருக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்குது. அரிஜன் கூப்பிட்டு இருந்த இடத்துல நம்ம ஆதி திராவிடன்னு ஒரு கெத்தான, ஒரு கண்ணியமான, ஒரு மதிப்புக்குரிய ஒரு பெயரை வந்து நம்ம ஷூட்டிங்க நிப்பாட்டிருக்கோம். அந்த பேரை வந்து இவங்க பொசுக்குன்னு சமூக நீதினு மாத்துறாங்க. சமூக நீதிங்க வந்து வெறும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமானதும் இல்லை, அது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பொருந்தும். அனைத்து வகையிலும் மத ரீதியாக, மொழி ரீதியாக, இன ரீதியாக, நிற ரீதியாக எந்த வகையில யார் ஒடுக்கப்பட்டாலும் அவர்களுக்கு வந்து சமூக நீதி, இந்த சமூகத்துல சரியான நீதி வேணுங்கிறத அர்த்தம். அப்ப இந்த ஃப்ரேம் உள்ளுக்கு இது எல்லாமே வந்துடும் அப்படிங்கிற ஒரு அபாய குரலை வந்து திருமாவளவன் எழுப்பியுமே வன்னியரசு வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஓப்பனா சொன்னா ஜிஞ்சாம் போட்டார் டிவி கேக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கரைந்து, அதான் மெல்ல மெல்ல கரைந்து கொண்டிருக்கிறார் டிவிகேல வன்னியரசு. கட்சி கரைதோ இல்லையோ, வன்னியரசு அவர்கள் கரைந்து கொண்டு அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்றைக்கு வந்து சட்டசபையில் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த பாதிக்கப்பட்ட மாணவனே நீங்க நல்லா வந்து நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா
சூலூர்ல 10 வயசு சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமையாக்கி கொல்லப்பட்டார். அவங்களோட அம்மாவை வந்து அவங்க சரக்கடிப்பாங்க, அவங்க அம்மாவுக்கும் கொன்றவனுக்கும் தொடர்பு இருந்ததுன்னு விக்டிமோட அம்மாவே வந்து இவங்க என்ன செஞ்சாங்கன்னா கேவலப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, அவங்க மேலேயே பலி சுமத்தினாங்க. முதல்வர் விஜய் எடுத்துக்கோங்க, அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் வந்து விவகாரத்து வழக்கு போட்டிருந்தப்போ அந்த விவகாரம் வந்த பொழுது சங்கீதாவையும் இதே போல விக்டிம் அவர் வந்து வீட்டில் நான் வீட்டு சிறையில் இருந்த மாதிரி தான் இருந்தேன், பொருளாதார ரீதியாக எனக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது அப்படின்லாம் சொன்னப்போ அவங்களையும் இவங்க வந்து குற்றம் சாட்டினாங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் இந்த மாணவர் அமுதன் அவர் வந்து போதைப் பொருள் விவகாரத்தில் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அந்த விவகாரத்தை மறைச்சிட்டு அமுதன் மேலேயே வந்து அவர் வந்து ட்ரக் யூஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட செய்திகள் பரப்புனாங்க. இது வந்து டிவிக்கோட ஒரு பேட்டர்ன். அதாவது யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களே குற்றவாளியாக்குது. இன்றைக்கு வன்னியரசு அந்த டிவிகே பேட்டர்னை தான் கையில் எடுத்துக்கிட்டு அந்த பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரை அது வந்து பேப்பர் இல்லை, அவர் வந்து வாசிச்சது வந்து அறிக்கை கிடையாது, அது வந்து டிவிக்கோட பேட்டர்ன். அந்த பேட்டர்னில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நபர் வந்து அந்த மாணவர் வந்து அதிகமான பணம் பெறுவதற்காக முயற்சிகள் செயல்படுறாரு, அரசு மீது எங்கள் மீது வந்து தவறான ஒரு கண்ணோட்டத்தை வந்து பரப்புறாரு அப்படிங்கிறாரு. தவறான கண்ணோட்டம்னா நீ எடுத்து வை ஆதார் தான். அந்த பையன் வந்து பேரலைக்கு கொடுத்த இன்டர்வியூ ஆகட்டும் இல்லை சத்தியம் டிவிக்கு கொடுத்த இன்டர்வியூ ஆகட்டும், அவனுடைய மொத்த பில்லையும் என்னென்ன பில்லு வந்து வெளியில காட்டணுமோ அதெல்லாம் காட்டியிருக்காரு. அரசுக்கு என்னென்ன அனுப்பணுமோ அதெல்லாம் நான் அனுப்பியிருக்கேன், இந்த பாருங்க இத்தனாம் தேதி நான் இத்தனை மெயில் அனுப்பியிருக்கேன்னு. ஆனால் இது வரைக்கும் எந்த மெயிலுக்கும் ரிப்ளை கொடுக்காத, அது போக அந்த மாணவர் வந்து அதற்கு முன்பாகவே வன்னியரசுக்கும் தனக்கும் தெரிந்த இடைப்பட்ட நபர்கள், அதாவது வன்னியரசு அவர்களுக்கு நெருக்கமானவர்கள், அந்த நபர்கள் மூலமாகவும் வந்து முயற்சி செஞ்சிருக்காரு. இது வழக்கமா எல்லா இடத்துலையும் நம்ம நடக்க வேண்டியதானே. அமைச்சர் இருக்காரு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா ஐயா உனக்கு தான் அமைச்சரை தெரியுங்களா, போய் பார்த்து ஏதாவது பேசி ஹெல்ப் பண்ணுன்னா அங்கெல்லாம் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எந்த விஷயமும் எந்த வித முன்னெடுப்பும் நடக்கவே இல்லை. இந்த மெத்தனத்திற்கு என்ன காரணம்? ஒரு மாணவர் தான், மற்ற மாணவர்கள் இதே மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னும் யாரும் வெளியில வரல. எல்லாருமே பயப்படுவாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு அரசுக்கு நம்ம மோதுறது இல்ல குற்றம் சாட்டு வெளிநாட்டுல இருக்காங்க, உறவுகள் இல்லாத இடத்துல இருக்கிறாங்க, ஆமா பொருளாதார பின்னணியும் கிடையாது. நம்ம எதனா அரசு கூட பகிச்சுக்கிட்டு பணத்தை நிப்பாட்டாங்கன்னா எப்படி கல்வி தொடருவோம், அதனால பகச்சுக்கு வேணாம் வெயிட் பண்ணுவோன்ற மாதிரி கூட பல பேர் இருக்கலாம். ஆமா, ஆக்சுவலி நீங்க வந்து வெளியில வந்து ஒரு திட்டம் இருக்குதுல்ல, அந்த திட்டத்துல நிறைய ரூல்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு ரூல் ஒரு பாயிண்டை வச்சுட்டு நம்ம அந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கணும், அந்த பாயிண்ட் வச்சு நம்மளை முடிச்சுக்கிறதுக்கு பெரும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு அரசு அதிகாரி வந்து அவர் வீட்டுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் வச்சிருக்காரு, அதுக்கு இவ்வளோ நன்கொடை வந்து அதை கூட கணக்கு காட்டணும்லாம் விதி இருக்குது. இத்தனை ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் வந்து வீட்டில் மொய் பணம்லாம் வாங்கக்கூடாதுலாம் இருக்குது. அது வந்து ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை. ஆனால் அது நடந்துட்டு இருக்கும். இப்போ எனக்கு என்னோட சீனியர் அதிகாரி வந்து எனக்கு வந்து பிரச்சனை அப்படின்னா, எனக்கும் அவருக்கும் பிரச்சனை அப்படின்னா, இப்போ இதை வச்சா கூட என்னை வந்து முடிச்சு விட்டுலாம். அதுக்கு வந்து காகிதத்தில் உங்களுக்கு கோர்ட்டில் இல்லை சட்டத்தில் அதுக்கு எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தரை பின் பண்ணி அடிக்கணும்னா, டார்கெட் பண்ணி அடிக்கலாம். அந்த அளவுக்கு ஈகோவோடு, அந்த அளவு வந்து ஒரு வன்மத்தோடு இந்த மாணவர் மீது இந்த குற்றச்சாட்டை வச்சுருதான் என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா இதில் எந்த நேர்மையும் இல்லை. அவர் வந்து பாதிக்கப்பட்டவர், வேண்டுகோள் வைக்கிறார் மெயில் மூலமாக, அப்புறமா நண்பர்கள் அவருக்கு தொடர்பு நேரடியாக அவருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணியிருக்காரு. இது மூலம்லாம் நடந்திருக்குது. ஆனால் இதில் எதுவுமே ரிசல்ட் வராத பொழுது தான் அவர் வந்து வீடியோ வெளியிடுறார். அவர் சொல்றாரு, தன்னுடைய பேட்டியில், பேரலையில் கொடுத்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து என்னோட சாப்பாட்டை சுருக்கியிருக்கேன், என்னோட தண்ணியை சுருக்கியிருக்கேன், இதனால எனக்கு வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நான் வந்து ரொம்ப தண்ணி கூட குடிக்காம நான் இந்த ரிசர்ச்சில் இருக்கேன். இந்த ரிசர்ச்சுகள் வந்து சாதாரணமான ரிசர்ச் இல்லை. இப்போ பணம் இல்லைன்னா அது அடுத்த கட்டத்துக்கு நகலாது. இப்போ ஒரு செடியை வச்சு நீங்கள் இது பண்ணுறா கூட அதுக்குண்டான கெமிக்கலோ அதுக்குண்டான மெட்டீரியலோ நீங்கள் போடணும்னா அப்போ தான் அந்த கண்டினியூவாக அந்த ரிசர்ச் செய்ய முடியும். நீங்கள் இடையில பணம் இல்லைன்ட்டு அதுக்குண்டான அந்த மெட்டீரியல் நீங்கள் கொடுக்காம இருந்தீங்கன்னா அது பட்டு போயிடும். அதே போல் தான் இந்த செல்கள் இந்த மாதிரி இதுக்குன்னா அது டீப்பாக நமக்கு போக தெரியல, நமக்கு அது அவசியமும் இல்லை. ஆனால் ஒரு ஆராய்ச்சி நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வேர்ல்டு லெவலில் ஒரு தனிப்பட்ட ஒரு டாபிக் ஒன்று எடுத்து அதை தமிழ்நாட்டிலேருந்து, அதுவும் ஒரு ஒடுக்கப்பட்ட மாணவன், எனக்கு வந்து பழைய விசாவுக்காக காத்திருக்கேன் அம்பேத்கர் அதெல்லாம் கூட எனக்கு ஞாபகம் வருது. இது வன்னியரசும் படிச்சிருப்பாரு, திருமாவளவரும் படிச்சிருப்பாங்க, விஜய்க்கு தெரியாது. எனக்கு அது உறுதியா எனக்கு வந்து அதுல நம்பிக்கை இருக்குது. ஆதவர்ஜனாக்கு தெரியும்ல, அவர் தான் அம்பேத்கர் கரைச்சி குடிச்சவராச்சு காலேஜ் படிக்கும். ஆதவர்ஜனாக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா அவர் தான் நீங்க சொன்ன மாதிரி கரைச்சி குடிச்சு அதை ஒரு பப்ளிஷ் பண்ணி அங்கேயே திருமாவெல்லாம் வம்பு கிழித்து ரொம்ப கலைபுரமானது ஆனந்தபுரன் சார்பாக நடந்த அந்த நிகழ்ச்சியில. ஸோ இந்த இடத்துல அம்பேத்கர் வந்து மறுதளிக்கப்பட்டது எப்படியோ அதே போல அவர் வந்து உயர் ஜாதிகளால் மறுதளிக்கப்பட்டார்னா இங்க வந்து சக ஒடுக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து அவரே சொல்றாரு, என்ன மாதிரியான நீங்களும் வந்திருப்பீங்க, ஒடுக்கப்பட்ட இடத்துல இருந்து இந்த போஸ்டிங், அமைச்சர் போஸ்டிங் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்களா, நீங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஆனா என்கிட்ட பேச கூட இல்லை, என் கூட கேட்க கூட இல்லை, நான் வந்து அதிகமாக பணம் வேணும் அப்படி கேட்டேன்னு சொல்லி நீங்க வந்து என் மேல வந்து குற்றம் சாட்டுறீங்க, நான் எந்த ஆவணத்தையும் வழங்கலன்னு சொல்றீங்க, நான் ஏப்ரல் மாசமே அத்தனை ஆவணத்தையும் வழங்கிட்டேன்னு
மொத்த மீடியாவுக்கும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவர் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து இந்த ஆராய்ச்சி படிப்புக்கு கிளம்பும் பொழுது அவருக்கு வந்து 4 வருஷமாக எடுத்துக்க சொல்லி அன்றைய தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்குது. இவர் வந்து இல்ல எனக்கு 3 வருஷமே போதுமானது, இதற்கு மேல அதில் செலவழிக்கிறது வந்து எக்ஸ்பென்சிவ், ரொம்ப அதிகமான செலவுகள், அந்த அளவுக்கு நான் சுமையை கொடுக்க விரும்பல அப்படின்ட்டு அவர் ஒரு டீசென்டான ஒரு மாணவர், பொறுப்பான மாணவர், அவர் வந்து 3 வருஷத்துல நான் எப்படியாவது முடிச்சிருவேன் அப்படின்னு நிற்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மாணவர் மீது இவங்க இப்படி செய்யறது, இப்படி பலி சுமத்துறதுங்கிறது இது யாரை காப்பாற்ற? நீங்க வந்து திருமாவளவன் அடிக்கடி சொல்லுவார், பாதிக்கப்பட்டவர் மக்கள் தான் நாம் நிற்க வேண்டும். அதை ஃபாலோ பண்ற வன்னியரசு அவர்கள் பாதிக்கப்பட்டவர் மக்கள்னா அப்ப அந்த மாணவர் பாதிக்கப்பட்டவர்ன்றது இன்னும் சரியா சொல்ல போனா வலிமையற்றவர்கள் பக்கம் அந்த பக்கம் தான் நிக்கணும். அதான் நிக்கணும். இத்தனை பெரிய அரசு அதிகாரம் இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, இதுக்கு நடுவுல ஒரு சிங்கிள் பையன், அந்த பையனுக்கு வந்து உங்களுக்கு பணம் அனுப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வலிமையற்றவர்கள் பக்கம் நிற்கணும் அப்படின்னதும் வன்னியரசு அவர்களுக்கு என்னதமா தோணிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த சீன்ல வந்து இந்த சம்பவத்துல வந்து விஜய் வந்து வலிமேற்று நிற்கிறார், விஜயோட ஆட்சி வலிமேற்று நிற்குது. ஏன்னா நம்ம தலித்களுக்கான ஆட்சி இது, 8 அமைச்சரை கொடுத்துருக்கோம், இந்த விஷயத்துல நம்ம டேமேஜ் ஏறக்கூடாதுன்னு விஜய் பக்கம் போய் நின்றார். ஆனா அதுதான் பெரிய அநியாயம், அயோக்கியத்தனம். அதுதான் வன்னியரசு அவர்களோட வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படம் வந்தப்போ பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் இவருடைய கருத்துக்கள் எல்லாம் படத்துல இருக்குது அப்படின்னு வந்து ஒரு முத்த உதிர்த்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சட்டசபையில பேசும்பொழுது ஜேசிடி பிரபாகர் அவர் வந்து குறுக்க வந்தப்போ, மேதகு பிரபாகர் அவர்களே நீங்களே இப்படி செய்யலாமான்னு. மேதகு பிரபாகர்னு யார சொல்றாரு? வழக்கமா மேதகு பிரபாகருங்கிறது விடுதலை புலிகளின் பிரபாகரன் அவர்களை தானே குறிப்பிடுவாங்க. இந்த மேதகு தமிழின தலைவர்னு சொன்னாலே தமிழ் தேசியவாதிகள் வேற யாருக்கும் பேர் வச்சா கொதிச்சுட்டு வந்துடுவாங்க. இவர் என்னன்னா ஒரு சபாநாயகருக்கு, அதுவும் வேற கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வந்த ஒருத்தருக்கு இவர் வந்து ரொம்ப அசால்ட்டா மேதகு பிரபாகர் அவர்களே அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு அவங்க குளிர்விக்கணும். வன்னியரசுக்கு என்ன அவசியம் வந்தது? இவங்க தயவுல தானே அவங்க ஆட்சியே நடக்குது. ஆனா நிலைமை எப்படி இருக்குதுன்னா, என்னை எப்படியாவது உங்க மினிஸ்ட்ரியில நீங்க வச்சிருக்கணும். தலித் பின்னணியை சார்ந்த 8 பேருக்கு வந்து அமைச்சர் பதவியில் வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்களா? அது உண்மையாதானே நடந்திருக்குது? அது உண்மைதான், யார் இல்லைன்னு சொன்னா. நானும் போன இன்டர்வியூல நான் சொன்ன மாதிரி தான், முர்முக்கு வந்து பழங்குடியின பெண்ணுக்கு வந்து பிஜேபி கொடுத்தது, அப்துல் கலாமை வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன் ஈவன் அவங்களுடைய இது பாராளுமன்றத்தில் அவங்களோட சைடில் எம்பிகள் நிறைய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து எடுத்து வச்சிருக்காங்க. அதனால் மக்களுக்கு பலன் என்ன? இன்னைக்கு வந்து 8 அமைச்சர் இருக்காங்க. இந்த 2 அமைச்சருங்க தான் கொஞ்சம் டிவிக்கே இல்லாத பழைய அமைச்சர்கள், அந்த அரசியலில் பழைய ஆட்கள். யாரெல்லாம்? உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், அவரும் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட பிரிவிலிருந்து வந்தவர். வன்னியரசு அவர்களும். வன்னியரசு வந்த பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும், அது முற்போக்கலர் எல்லாருமே நம்ம வந்து கொண்டாடணும், பாராட்டணும். அவருடைய செயல்களும் வந்து தொடர்ந்து வந்து வீடியோக்கள், இந்த ரீல்ஸ் கவர்மெண்ட்ல அந்த ரீல்ஸும் வந்துட்டு இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் வந்து மற்ற ரீல்ஸ் எல்லாம் பார்த்து கடுப்பானாலும் இந்த ரீல்ஸை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. என்னன்னா, அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட இளம் சிறுமியை மடியில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சறதாகட்டும், இல்லை ஒடுக்கப்பட்டவர்களை நேரடியாக ஆஃபீஸில் போய் பார்க்கறதாகட்டும், இந்த சீன்லாம் நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு அது கிட்டத்தட்ட ஒரு ப்ரொமோ மாதிரி நல்லாக இருந்தது. ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இவரும் சரி, அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் வந்த புதுசுல வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. குழந்தைகள் கால தடவுறதாகட்டும், இல்லை வாடி வாடி கைப்படாத செடின்னு பாடியதாகட்டும், இல்லை வந்தே மாதரத்துக்கு முட்டு கொடுத்ததாகட்டும், அவர் காங்கிரஸ் கட்சியா இல்லை டிவிகே கட்சியா இல்லை பிஜேபியானே குழப்பத்தில் இருக்கிற மாதிரி நிலைமையில அவர் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு. இவர்கள் இருவருமே வந்து அந்த 8 தலித் அமைச்சர்கள், இவர்கள் இருவரும் என்ன செயல் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இந்த மாணவன் விஷயத்துல துரோகம் பண்ணியிருக்காங்க. மற்ற 6 அமைச்சர்கள் அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது. யாருன்னு பேரை சொல்லுங்க, எனக்கே தெரியாது. ராஜ்மோகன் இருக்காரு. அவர் நல்ல வேலை பேச விடல. அவர் பேச விட்டுருந்தா அவர் எதுகை முன்னாடி ஏதாவது சுத்தி வளைச்சு முறுக்கு சுட்டு அங்க காய வச்சிருந்திருப்பாரு. மற்றபடி அவரிடமிருந்து நீங்க வந்து நீதியோ நியாயத்தையோ எதிர்பார்க்க முடியாது. யார் அமைச்சராக இருப்பது அப்படிங்கிறத விட, இப்ப எனக்கு கேட்டா 8 அமைச்சர் வந்து சட்டசபையில போய் உட்கார்றது பெருசா, இல்ல 400 பசங்க வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு ரிசர்ச் பண்ணி வந்து அவன் இன்னொரு 400 பேரை இதே மாதிரி கொண்டு போய் அவன் இன்னொரு 4 பேரை கொண்டு போறது பரம்பரை, அதாவது அது அப்படி வைடா அது வந்து விரியும், ஸ்ப்ரெட் ஆகும். எங்க ஊர்ல இருந்து, இப்ப நான் எங்க கிராமத்துல இருந்து வந்தல, எங்க ஊர்ல எங்க சித்தி படிச்சு ஒரு பில் கலெக்டரா, ஒரு 10th எக்ஸாம் வச்சு பில் கலெக்டரா போனாங்க. இன்னைக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்க. ஆனா அவங்க இன்ஸ்பிரேஷன்ல ஏகப்பட்ட பேர் அவங்கள பார்த்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போக ஆரம்பிச்சாங்க. நான் பிஎஸ்எஃப்க்கு போகும்போது இவனே போய் ஓடி போய் ட்ரைனிங் பண்ணிட்டு வந்துட்டான். நம்மளால முடியாதுன்ட்டு எங்க ஊர்ல போலீஸ் செலக்ஷனு, ஆர்மி செலக்ஷனு, 10th ஃபெயில் ஆன என் நண்பர் ஒருத்தர், அவர் வந்து மறுபடியும் எக்ஸாம் எழுதி பால் ஊத்திட்டு இருந்தார் டெய்லி. மறுபடியும் எக்ஸாம் எழுதி 10th பாஸ் பண்ணி ஆர்மிக்கு போயிட்டு பென்ஷன் வந்துட்டாரு.
இது எல்லாமே நீங்க வந்து ஒரு கிராமத்துல நீங்க ஒருத்தர் அந்த உசிலம்பட்டில இருந்து தூக்கிட்டு போறீங்களா மலேசியால, இன்னும் 40 டாக்டர் அங்க இருந்து உருவாங்க, 40 சயின்டிஸ்ட் உருவாங்க. அது முக்கியமா இல்ல இந்த 8 அமைச்சர் இனோவா கார்ல போயிட்டு சட்டசபையில உட்கார்ந்துட்டு எங்கள் முதல்வனே எங்கள் ஜனநாயகனேன்னு பாட்டு பாடுறது முக்கியமா? சொல்லுங்க, இதுதானே முக்கியம். அரசியல் பிரதிநிதித்துவம் வேணும்ன்றது அவசியம் தான். ஆனா அது பயனில்லாத அரசியல் பிரதிநிதித்துவம் என்ன யூஸ்? இப்போ இந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்தது வந்து 2003 கலைஞர். அதற்கப்புறம் இது நல்லா எஃபெக்டிவா வந்து இதை கொண்டு போனது வந்து மு.க. ஸ்டாலின். இப்போ மு.க. ஸ்டாலின் என்ன ஜாதினா நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம்? இல்ல, அவர் யாருக்கு செஞ்சாரு, எப்படி கொண்டு போனாரு, இதுதான் பாயிண்ட். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த கடந்த 5 வருட ஆட்சியில் உண்மைக்குமே நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். நான் சொன்ன அதே அவங்க கோயம்புத்தூர்ல எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா இருக்கவங்க, அவங்களுக்கு அவங்கள ஒரு நோடல் ஆஃபீஸரா போட்டு 63 பசங்க +2 முடிச்சதும் அந்த 63 பசங்களுக்கும் நீங்க வந்து மானிட்டர் பண்ணி என்னென்ன காலேஜில் சேர்ந்துருக்காங்க, சேரலைன்னா ஏன் சேரல, பைசா பிரச்சனைனா அவனுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, சரிங்களா? அப்படி வேற வீட்டு எதுவும் பிரச்சனைனா கவுன்சிலிங் கொண்டு போறது, அந்த பசங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுக்காக நீங்க கலெக்டரே கூட்டு வந்து அதை சால்வ் பண்றது. ஆனா அந்த 63 பசங்களும் உயர்கல்விக்கு போகணும், ஹையர் எஜுகேஷன் போகணும். வெறும் ஸ்கூல் காலேஜ் திறந்து வைக்கிறது மட்டும் கிடையாது, அவங்க அதுல போய் சேர்றாங்களான்றவங்களை வழிகாட்டுறது, அவங்களை ஊக்கப்படுத்துறது, அவங்க பிரச்சனை இருந்தா அதை களையிறது, அந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பையன் அங்க போய் சேர்ந்திருக்கான். இது வந்து புதுசா ஏதாவது ஸ்கீம் போட்டு அதுல இது கம்மியா இருக்குது அது நிறைய இருக்குன்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு, நீ ஃபண்ட் ரிலீஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இவர் என்ன சொல்றாரு, 36 லட்சம் கடந்த வருஷத்துக்கு கொடுத்தாச்சு, அதற்கப்புறமா 12 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம் 2 தவணையா. அவர் வந்து அவரோட லிவிங் எக்ஸ்பென்சிவ்க்கும் அதுக்கப்புறமா அவருடைய டியூஷன் ஃபீஸ்க்கும் அப்படின்னு வன்னியரசு சொல்றாரு. ஆராய்ச்சி செலவுன்னு இருக்குல்ல, ஆராய்ச்சி செலவுக்கு தான் இன்னும் கொடுக்கல, அதுக்கு தான் அந்த பையன் தவிச்சிட்டு இருக்கிறான். தனக்கு உண்டான பர்சனல் செலவெல்லாம் தூக்கி ஆராய்ச்சியில போட்டுட்டு இருக்கிறாப்ல. என்ன மேட்ரு அப்படின்னா, சொல்லும் பொழுது வந்து இது எல்லாமே வந்து கோவிசெலின் வந்து அங்க சொல்றாரு, இது எல்லாமே கொடுத்தது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாங்க, அவங்க பீரியட்ல கொடுத்தது. நீங்க என்ன செஞ்சீங்க அந்த கேள்விக்கு தான் அவர் வந்து அதான் நான் போன வாரம் என்ன விளாண்டான்னு சொல்றதை விட்டுட்டு அதுக்கு முந்தின வாரம் நான் என்ன விளாண்டான்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து டைவர்ட் பண்றாரு, மறைக்கிறாரு. அவருக்கு ஓப்பனா சொல்லணும், அவருக்கு பதில் சொல்ல தெரியல, எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டார் வன்னியரசு அவர்கள். அந்த வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப வந்து மோசமானது. உங்களை வந்து வரலாறு மன்னிக்காது வன்னியரசனே அப்படின்னு அந்த பையன் சொல்றாப்ல, வெறுத்து போய் சொல்றாப்ல. உங்க வரலாறு வந்து உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது நீங்க இப்படி பண்ணீங்கன்னா. நீங்க அட்லீஸ்ட் என்கிட்ட பேசியிருக்கணும்னா, தலித் ஸ்டூடெண்ட் இங்க போய் மலேசியாவில் படிச்சுட்டு இருக்காப்ல, என்ன பிரச்சனைன்னு சோசியல் மீடியாவில் ஒரு இம்பாக்ட் வந்திருக்கு, என்ன ப்ராப்ளம்னு இன்ன வரைக்கும் கேட்டிங்களாண்ணா? நீங்க கேட்கல. நீங்க வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்றீங்க. ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வரல. அவர் வந்து கேவலமானங்கிற வார்த்தையை சொல்ல வந்துட்டு அதை விட்டுட்டு எனக்கு வந்து ரொம்ப அழுத்தமா இருக்குது இதை பத்தி பேசுறதுக்கு அப்படிங்கிற லெவலுக்கு அந்த பையனை வந்து இது அவர் படிப்பே வந்து பாதிப்பு உள்ளாக்கும்ல. அவர் எந்த மனநிலையிலும் வந்து அவர் ஆராய்ச்சி தொடர்ந்து பதிக்கிறதுலாம் இன்னும் கூடுதலான ஒரு கணத்தை வந்து அவர் மண்டையில் ஏற்றுற மாதிரியான விஷயம் தான் இது. இன்னொன்று வந்து ஒரு இந்த ஸ்காலர்ஷிப்பு இதில் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுற மாணவர்கள் வந்து மென்டலி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க. அவங்களுக்கு வேற நோக்கமே இருக்காது. நீங்கள் இது மட்டும்தான் 20 hours 16 hours இது குறித்தே ரிசர்ச், லைப்ரரியில் போய் எடுக்கிறது, இல்லை வேற தீசிஸ் வேற அங்கே ரிசர்ச் பண்ணது, என்ன பண்ணுங்க, என்ன ரிசல்ட் வந்திருக்கு, இந்த இதுலேயே தான் இருப்பாங்க. ஏன்னா அது முடிக்கிற வரைக்கும் அவனுக்கு அது வந்து ஒரு தவம் தான். அந்த தவத்தில் வந்து இடையில இந்த மாதிரி ஒரு தங்கத்தில் இல்லாமல் கரடி பூந்த, ஆமா அந்த இதுல கரடியை உள்ள விட்டுருக்காங்க இவங்க. அவர் சொல்றாரு தலித் அப்படி என்பதால இது நடக்குதாங்கிற அளவுக்கு அவர் வந்து சந்தேகப்படுற அளவுக்கு தள்ளியிருக்காங்க. இதெல்லாம் வந்து யார் செய்வா? RSS, பிஜேபி, இவங்க கவர்மெண்ட்ல இவங்க அந்த மாதிரி செய்யலாம், அது வந்து வாய்ப்பு இருக்குது. ஆமா அப்படிதான் பண்ணாங்க, ஆமா அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இவர் வந்து வன்னியரசு, இவர் வந்து விசிக கட்சியில இருந்து அமைச்சர் இருக்காரு, தலித் அமைச்சர். இவங்க வந்து ஆட்சிக்கு வர்றப்போ என்னெல்லாம் சொன்னாங்க, எத்தனையோ பொது தொகுதிகளில் வந்து தலித்களை நிப்பாட்டி ஜெயிக்க வச்ச கட்சி இது அப்படின்னு பொய்யான ஒரு ஃபேக்ட் நேரட்டிவ்லாம் பரப்புனாங்க. அதாவது முழுக்க தலித் மக்களை பயன்படுத்திக் கொள்வது, தனது ஓட்டரசியலுக்காக பயன்படுத்திக் கொள்வதில் மிக கிளியரான ஒரு பிக்சர் வரைஞ்சு அதில் வந்து சரியாகவே அதை நடத்தி காட்டினாங்க. அதில் இப்போ கூடுதலாக திருமாவர்களை தம் பக்கத்தில் இழுத்து வச்சுக்கிறது மூலமாக அந்த நேரட்டிவை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ரிசல்ட் என்ன ஆகுது? திருமா இருந்தாலும் சரி, வன்னியரசு அவர்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த பையனுக்கு ஒரு சிங்கிள் பையனுக்கு உங்களால் ஒரு இத்தனை லட்சம் ரூபா கொடுக்க முடியல அப்படின்னுங்க இருப்போம். அப்போ இனி மற்ற மாணவர்கள், மற்ற தலித் மக்கள் இவர்களுடைய பிரச்சனை நீங்க எப்படி தீர்ப்பீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுல்ல. அது யாருக்கு தக்கன, எந்த அரசியலுக்கு தக்கன நீங்க நடப்பீங்கன்னு ஒரு ஒரு சந்தேகம் வருதுல்ல. ABVP மாணவர் அமைப்பை வந்து சந்திக்கிறாரு யாரு? முதல்வர் விஜய். இதனால் வரைக்கும் எந்த முதல்வரும் சந்திச்சது கிடையாது. சந்திச்சிருந்தாலும் அது நமக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ அது வந்து அவ்வளவு மோசமான ஒரு விஷயமாக, சொல்றதுக்கு கூச்சப்படுற ஒரு விஷயமா இருக்கும் ABVP மாணவர்கள் சந்திப்பது. இவர் SFI சந்திச்சுட்டு அடுத்த நாளே ABVP மாணவர்கள் சந்திக்கிறாரு.
இது போக திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்க்கு தடை, அதை குறித்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் மீதாகட்டும் இல்லை தலித்துகள் மீதாகட்டும் இவர்கள் இருவரையும் தான் இந்த ஓட் பேங்கை தான் வந்து இவங்க வந்து ஐசோலேட் பண்ணி தான் பக்கம் இழுத்துக்கிறதுக்கு அவ்வளோ வேலைகளும் செஞ்சாங்க. ஆமா, இது எல்லாமே வந்து திமுக இருந்து பிரிக்கணும், இதுதான் அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது, இதுதான் வந்து பிஜேபி வந்து உள்ள வர முடியுமில்ல அப்படிங்கிற ஒரு சூழல்ல இது எல்லாத்தையும் ஐசோலேட் தனியா எடுத்து அது நீர்த்து போக பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருக்காக? விஜய்ங்கிற ஒற்றை ஆளுக்காக. பல பேர் இதே வந்து திமுக ஆட்சியில் இப்படி ஒரு விஷயம் நடந்துருன்னு வச்சுக்கோங்களேன், தலித் விரோத அரசு வானத்துக்கும் பூமிக்கும் கிழிச்சிட்டு போயிருப்பாங்க. பூமிக்கு அதாவது கடலுக்கு கீழே எவ்வளவு ஆழம் நமக்கு இதுவரை தெரிஞ்சிருக்காதுல, இவங்க தோண்டி எடுத்து வந்து அங்க இருந்து கலைஞர் இப்படிதான் பண்ணாருன்ட்டு ஒரு பொய்யான ஒரு கதையை எடுத்து வந்திருப்பாங்க. அவ்வளவு மோசமா நடந்திருப்பாங்க. இன்னைக்கு வன்னியரசு அவர்களே அப்படி ஒரு கதை சொன்னவர் தான். வன்னியரசு வந்து எதுக்கு தலித்துகளுக்கு எதுக்கு பொது தொகுதின்னு கேட்டாருன்னு ஒரு வன்னியரசு பேசி அதுக்கப்புறம் அதை வந்து தலைவர் திருமா அவர்கள் வந்து இல்ல அப்படிலாம் பேசல, அது தவறான புரிதல் அப்படின்லாம் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த நேரத்துல, அதாவது நீங்க கடந்த 10 வருடமா நீங்க பார்த்துருப்பீங்க பிஜேபி இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு துடிச்சிட்டு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிலைமை என்ன ஆகுங்கிறது 12 வருட பிஜேபியோட ஆட்சியில ரிசல்ட் தான் இன்னைக்கு ஜந்தர் மந்தர்ல ராஞ்சியில இப்படி வட இந்தியா முழுக்கும் நடத்துற மாணவர்கள் போராட்டம். ஆனா இங்க நம்ம வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பெருமையா நடப்பட்டு இருக்கிறோம். இப்போ அது பின்னாடி போகணுமா இல்லை முன்னாடி போகணுமா? அப்போ முன்னாடி போகணும்னா நாம வந்து இந்த விஜய்ங்கிற நபர் சரி நீ அதுக்கு மாற்றா வந்தல, அப்போ இது இன்னும் அட்வான்ஸா எட்டு போறியா இல்லையான்னு கேட்கணுமா இல்லையா? ஆனா அத்தனை பேரும் அமைதியா இருக்காங்க. அதான் சொல்றேன், திமுக இருந்தா இது நேரம் இது வேற மாதிரி பிரச்சனையா இருக்கும். ஒற்றை மாணவனாலும் சரி இல்லை அப்படி இல்லவே இல்லைனாலும் சரி இதுல இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல வந்து பலருடைய மௌனம் வந்து நமக்கு ஆச்சரியத்தை அளிக்குது. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.